வாடிக்கையாளர் இந்த ஆட்டத்துக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி மேற்கொண்டிய பகுதியைச் சேர்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த வீரம் விளைந்த மண்ணான ராஜேந்திரபுரத்தில் நடைபெறுகின்ற மாபெரும் கபடி போட்டி திருவிழாவில் பங்கெடுத்திருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அறந்தாங்கி ஒன்றியத்தினுடைய மேலாள் பெருந்தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மகேஸ்வரி சண்முகநாதன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜேந்திரபுரம் ஊராட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் நமது ராஜேந்திரபுரம் ஊராட்சியை சார்ந்த அத்தனை ஆண்டோர் சார்ந்த பெருமக்கள் நண்பர்கள் இந்த கொட்டும் பணியிலும் இந்த கபடி திருவிழாவை கண்டுபிடிக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கபடி போட்டியானது பொங்கல் திருநாளுக்கு முன்பே நடத்த வேண்டிய திட்டமிடப்பட்டு மழையின் காரணமாக பொங்கல் திருவிழா முன்பு இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். குறிப்பாக 2 அணிகள் நாகுடி அருணாச்சலபுரம் பகுதியை சார்ந்த அலம்பல் அணியினரும் அதே போல நமது வாடிக்காடு அணியை சேர்ந்த வாடிக்காடு பரமக்குடார் அணியினரும் மோத இருக்கின்ற இந்த போட்டியை தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நமது ராஜேந்திரபுரத்தில் நிறைய கபடி வீரர்களை உருவாக்கி இங்கே சென்று உட்பட அத்தனை பேரும் கபடி வீரர்கள். அதனால இன்னும் இளைஞர்களை இந்த இடத்தில் பயன்படுத்தி இன்னும் நிறைய கபடி வீரர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்தி பல வீரர்களை உருவாக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தான் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா இடங்களிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த வேண்டும் என்று அறிவித்து ராஜேந்திரபுரத்தில் இந்த கபடி போட்டி இதற்கு முன்பாக சான்றூரில் ஒரு மிக சிறப்பான கையெழுத்து போட்டி இப்படி போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற முதலமைச்சர் நமது மாண்புகள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றியிருக்கிறார். ஆக அத்தனை இளைஞர்களும் ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்று விளையாட்டு வீரர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நிறைவேறா உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற ஒரு அறந்தாங்கி மேற்கு ஒன்றியம் ஒரு புள்ளிகள். லைன் நம்பர் 2 இருக்கீல்ல, கரெக்டா பாத்துக்கிறப்பா. தெரியலையே, நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பாக்குறாங்க, கொஞ்சம் ஓரமா தள்ளி இருந்து பார்க்க சொல்லுங்க. அப்பா தம்பி அந்த வளர்ந்துருக்க கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லல, கொஞ்சம் தள்ளி இருங்கப்பா. பின்னாடி வளர்ந்துருக்காங்க பெண்களுக்கு கொஞ்சம் தெரியல, கை தூக்க சொல்லுங்க. கொஞ்சம் தயவு கொஞ்சம் தள்ளிடுங்க. இந்த தான் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. பாயிண்ட் என்ன? தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்கும் ஆட்டத்தில் புதுக்குடி பணியினர் 13 வெற்றி புள்ளிகளையும் வாடிக்கால் அணியினர் 12 வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் நடந்துகொண்டிருக்கிறது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் புதுக்குடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பின்னாடி வந்து கிளியர் பண்ணிடுங்கப்பா. குமார் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. ஆளுங்க பேக்ல கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. அந்த குடத்து தண்ணி எங்க எடுத்துவா பாண்டி, குடத்து தண்ணி எங்க எடுத்துவா தேவைப்படாத குடிச்சுங்க. அது வந்து வீட்டுல தண்ணியில வீட்டு கொண்டு வைங்க. பின்பக்கம் இருக்க 2 பேர் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் டீமுக்கு இடையூறு இல்லாம கொஞ்சம் வாங்க. லைன் நம்பர் கொஞ்சம் பார்த்து ஒதுக்கி விடுங்க. பின்பக்கம் இருக்கவங்க வீரருக்கு எழுந்து வைக்க கூடாது. போன் அடிக்கிறாங்க யாரோ. தம்பி